ஏய் நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன் நான் தலைவர் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடு வர்றா. ஏய் நீ என்ன ஊய் சொல்லி பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணிப்பா, போடாதீங்கப்பா. என் தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவர் சத்தியடா. ஏய் தலையில வச்சு மூளைய கலக்கி விட்டாயா? ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ. ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ. ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ. குப்பா பொறுக்குறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். எங்கள்கிட்ட காசு இருக்கு. முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். எங்கள்கிட்ட காசு இருக்கு. டேய் மரியாதையா போயிருங்கடா. டேய் சௌமியா என்கிட்ட இருந்து பிரிக்கவாடா பாக்குறீங்க? என்ன தம்பி என்ன பிரச்சனை சொல்லு. நான் சௌமியாவை லவ் பண்றேனே, அத கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ராஸ்கல். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே. ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். வாண்ணா வா 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 வா. அந்த எங்க வீட்ல எவுத்த வீட்ல ஒரு கிளவி இருக்கு, போட்டு தள்ளணும் அத. ஆனா அந்த கிளவிய விடவே கூடாதுண்ணா. சிஎம் ஆவறாரு, அது வீட்டுல வச்சு சதற விடுறானா. ஹலோ, என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். ஒண்ணும் தெரியாது மண்ணு கூறியே. 4 வருஷம் கிடைக்காத டைவர்ஸ் சங்கீதாவுக்கே கிடைக்காதது இன்னைக்குதான் கிடைச்சிருக்கும். அதுக்கு கோபம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது எலெக்ஷன் அன்னைக்குதான் நான் வந்து உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு 2 பேரும் சொல்லி வச்சிருக்காங்க. பரமா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி யோசிச்சாளா? பரமா படிடா படிடா பரமா படிச்சு பாஸ் பண்ணுடா. ஸ்டாலின் எனக்கு 25 வயசு ஆகுது. ஸ்டாலின் இது வரைக்கும் எனக்கு என்னத்த பண்ணி கிழிச்சுக்கிறாரு? ஒண்ணு கிளியில. எங்க அண்ணன் வர போறாரு, ஜெயிக்க போறாரு, தமிழ்நாட்டை ஆள போறாரு, ஒரு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தர போறாரு. நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன். சாரி, உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். பைத்தியமாயவே. எனக்கு விவசாயத்தை பத்தி டீடைல்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. அதனால மத்தவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. கடல்ல இருக்கிற நண்டு கிணத்துல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணிலோ இப்ப 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இல்லையா சார் ஒரு 2. சட்டை என்ன கலரு அது என்னலாம் பார்க்க மாட்டார். ஒழுக்கத்தோட இருக்கிறான் நம்மளுடைய தோழன், நம்மளுடைய தொண்டை. இவன் தான் நம்மளுடைய உண்மையான தோழன்னு பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி. இவர் தானே? இவரா?
ஓ இவரா? ஏய் இவனே ஒரு இத்து போனவன். எனக்கு ஒரே ஒரு குழந்தை, அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். அவனால நடக்க கூட முடியாது சார். தாவேகா தலைவர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடியுள்ளார். பிரபல நடிகை ஒருவருடன் விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக. தலைவர யார் உங்களை விட்டு போனா என்ன, சங்கீதா அண்ணி போனா என்ன, யார் போனா என்ன, நான் இருக்கேன் தலைவர. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தலைவருக்கு பொண்டாட்டின்றதுலாம் எவ்வளவு பெரிய குடுப்பின தெரியுமா? தலைவர ஊன் மட்டும் சொல்லுங்க தலைவர, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வினோதமான உலகத்திலே விதவிதமான பைத்தியம், நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். வினோதமான உலகத்திலே விதவிதமான பைத்தியம், நம்ம வீட்டிலே ரோட்டிலே நாட்டிலே இப்போ கூட்டம் கூட்டமா பைத்தியம். சத்தியமா சொல்றேன், நம்ம தற்கொலை தாங்க, தற்கொலை தான். திமுக அதிமுக காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், ஆம் தமிழர் கட்சிக்காரன் நம்மளை பார்த்து சொல்ல வேணாம், நானே சொல்றேன் நம்ம தற்கொலை தான். மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நீட்டை ஒழிப்போம். நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். என்ன ஏதேதோ பேசுறேன். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். பெண் எஸ்பி ஒண்ணு, ஆண் ஏட்டு ஒண்ணு, பெண் ஏட்டு ஒண்ணு. ஆண் கலெக்டர் ஒண்ணு, பெண் கலெக்டர் ஒண்ணு. இல்ல உங்களுக்கு புரியல. இல்ல உங்களுக்கு புரியல சார், உங்களுக்கு புரியல. ஆண் பியூன் ஒண்ணு, பெண் பியூன் ஒண்ணு. புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். நான் என்னமா பண்ண சொல்ல? எள்ளி நகையாடுவதற்கு இது சாதாரண அரசியல் இல்ல. இந்த அரசியல் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரியல. அரசியல்வாதிகள் காலாவதியான இந்த அரசியல்வாதிகளை, காலாவதியான அரசியல்வாதிகளை காலி செய்வதற்கு தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். இருங்க, நாங்க 50 வருஷம் அரசியலே மறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. பேராசிரியர் உங்க அரசியல் எப்படி இருக்கிறத மக்கள் பேராசிரியர் ஒண்ணு, பெண் பேராசிரியர் ஒண்ணு. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா? அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையப்பா. தந்தை S.A. சந்திரசேகர், தாய் சோபா உட்பட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 11 பேர் மீது நடிகர் விஜய் தொடர்ந்த வழக்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. பெற்ற தாய் மீது கேஸ். படத்திற்கு படம் ரசிகர்களுக்கு அறிவுரைகளை வாரி வழங்கும் நடிகர் விஜய் குடும்ப பஞ்சாயத்து தற்போது சந்தி சிரிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. என்ன நான் காப்பாத்திக்கிறேன். ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. பார்க்காம எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது எங்க ரிலேஷனை பார்க்க முடியாம அவர் பார்த்தோன்னே எங்களுக்கு அழுகதான் வந்துச்சு. அவரை பார்க்கணுன்னே மெயினா வந்தது. இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சாரை பார்க்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் களத்துல வந்து நாங்க தான் நல்லாட்சி கொடுக்க போறோம் தானே நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாடுபட்டீங்களா? எதுக்காக? ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதுங்க களத்துல இறங்கி நீட்டு பிளாக் டிக்கெட் எடுத்தாங்களா? யாரு பிளாக் டிக்கெட்? நாங்க சான்று இருக்கு சார். நான் கேக்குறேன், ஏங்க இது நடிப்பு துறையில் இருக்கக்கூடிய தவறையே சுட்டிக்காட்டு. அந்த துறையில் சம்பளம் வாங்கிட்டு போறாரு.
ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணும்? இந்த 2000 ரூபாய் கட்டுப்படுத்தணும். ஏன் விக்கிறீங்கன்னு சொல்லி. படம் 15 கோடி 15 அதாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணது. ரோல்ஸ் ராய்ஸ் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஓகே சூப்பர் சூப்பர். தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. ஆபீசர்ஸ்ட்ட பேசணும். இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவனுக்கு என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்றானுங்க, பார்க்கவே கண்ட்ரோலும் பண்ண முடியல, பைத்தியக்காரத்தனமா சில ரியாக்ட் பண்றானுங்க. எல்லாம் அரபி அவர் இறங்குனதுமே எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு சொல்லி ஓடுனா அந்த இடமே காலி, எந்த பக்கமும் அடங்குறது இல்ல, ஒருத்தரோட தள்ளி விட்டு குடு குடு ஓடுறது. இது என்ன ஆடு மாடு சண்டையா? திறந்து விட்டுச்சான் ஓடிச்சானு கிளம்புறது. அதான் திறந்து விட்டுன்னு வச்சுக்கேன், திறந்து விட்டாரா ஓடுறா குடு குடு ஓடிவாங்க. ஏது ஆடு மாடுதான். நீ ஆடு மாடா? ஏற்கனவே சொன்னதுதான், ஜனவரி இறுதியில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இதை என்னால உறுதியாக சொல்ல முடியும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு லெவலுக்கு மேல நம்ம வெளிப்படையா பேச முடியாத கட்டத்துல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? அப்படின்னு சொன்னீங்கல சாரு. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா?